ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். இன்னைக்கான பயணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எது எடுத்தாலும் 100 ரூபாய். நாட்டுக்கோழி, மலைக்கோழி, பிராய்லர் கோழி, சில்லி சிக்கன், சில்லி ஃபிஷ், முட்டை பொரியல், ரத்த பொரியல், ஆட்டுக்குடல் வித் அன்லிமிட்டெட் சாப்பாடு கூடவே சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், இது எல்லாத்துக்கும் கூடவும் காம்ப்ளிமெண்டா நமக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் 100 ரூபாய் கிடையாதுங்க, இது எல்லாமே சேர்த்து 100 ரூபாய் தான். அந்த மாதிரி இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு விசேஷத்துக்கு போய் ரிட்டர்ன் வரும்போது இந்த கடையை பார்த்து சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். அருமையாக இருக்கும். ஆட்டு நல்லா இருக்கும். போட்டி, தலைக்கறி, ரத்தப்படல் இது நல்லா இருக்கும். ஏன்னா சாப்பிட்றது டைம் பண்ணல, இடம் பத்தல, அவ்வளோதான். ஹாய், என் பேரு துர்கா. நான் சென்னையில் படிக்கிறேன். இது எங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றது. நான் 100 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த். சூப்பராக இருக்கு. ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் லிமிட்டடாக பக்காவாக இருக்கு. அன்லிமிட்டடோட ப்ரைஸ் இருக்கு. எல்லாமே சூப்பர். எல்லாரும் வாங்க. இட்ஸ் ஒர்த். யூ ஹாவ் டு ஈட் ஹியர். செம்ம என்ஜாய் பண்ணலாம். கேர். தேங்க்யூ. நம்ம அம்பா அரசு ரெண்டுலேருந்து இருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு 4 மாசமா இப்போ ஒயிட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமாவே நம்ம பிரியாணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃபர் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிரியாணி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி 100 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். மற்ற வெளியில் எல்லாமே 150 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பீஸு ஒரு முட்டை வச்சுன்னா முட்டையை நிறுத்திட்டு 100 கிராம் சில்லி ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அன்லிமிட்டட் அவ்வளோ நல்ல குவான்டிட்டியோட சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தெளிவாகவும் நீட்டாகவும் கொடுத்துட்டு இந்த வரைக்கும் நம்ம பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி 100 ரூபாய்க்கு நம்ம அன்லிமிட்டடாக 9 வகையான கறியோட சாப்பாடும் கொடுக்குறோம். அது போக இப்போ மக்கள் நிறையா வராங்க. இந்த 3 மணி டைம்லேயுமே இன்னமும் சாப்பாடு இருக்கு. வர சமையலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கறியும் நம்ம ஸ்டாக் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக நம்ம அவங்ககிட்ட 9 கறியிலையுமே ஐஸ்கிரீம் ஆஃபராக ஃப்ரீயாக கொடுக்குறோம். அன்லிமிட்டடாகவும் சாப்பிட்டுக்கலாம். 9 கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பு நாட்டுக்கோழி, மலைக்கோழி, அதாவது தாய்க்கோழின்னு சொல்லுவாங்க, அந்த கோழி, நம்ம பிராய்லரு, ஆட்டு குடல் தனியாக பண்ணி கொடுக்குறோம், ரத்த பொரியல் தனியாக பண்ணி கொடுக்குறோம், முட்டை பொரியல் கொடுக்குறோம், சில்லி சிக்கன் கொடுக்குறோம், ஒரு மீன் பீஸ், 6 மீன் பீஸ், ரவுண்ட் பீஸ் முழுசாக கொடுக்குறோம். அது போக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்போம். அதை கொடுத்தோம்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட வச்சு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வரைக்கும் எந்த ஒரு விசேஷம் ரொம்ப இந்த மாதிரி டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதில்ல. மக்கள் நம்மளுக்கு அதிகபட்சமாக சேலத்துல இருந்து வாழப்பாடி, திருச்செங்கோடு, நம்ம சரௌண்டிங்ல எல்லாமே வராங்க. அந்த எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த விட அதிகமாகவே இருக்காங்க. நம்ம வாய்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல சேல்ஸும் இருக்கு. நம்ம பொங்கல் அப்புறம் இன்னும் பெட்டரா ஏதாவது இன்னும் கொடுக்க முடியும். 9 10 ஆகிற ஒரு ஆப்ஷனா வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 10 லட்சத்துக்கு நாங்கள் அந்த ஒரு குவான்டிட்டியே குறைச்சிட்டு போகலாம். சேம் இப்போ என்ன கொடுக்கணும் அதே அளவுக்கு 10லயே கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. இது போக இந்த இடத்துல இல்லாம நம்ம மெயின் ரோட்ல தொழில் இருக்கிற அதிகமான ஒரு வேலை வாய்ப்பு உள்ள இடத்துல நம்ம ஒரு பிரான்ச் மெயின் ரோட்லயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மெடிக்கல் காலேஜ் விநாயகன் தாண்டி ஒரு லொகேஷன் இடம் இருக்கு. அது கொஞ்சம் கிடைச்சா அந்த இடத்துலயும் நம்ம பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்கேயும் சேம் இதே மாதிரி 10 வகையிலையும் பண்றோம். அதுலயும் குவான்டிட்டியோ மற்ற வயசுல குறையாது. ஆளுங்களை தனியாக வச்சு நம்ம இதே மாதிரி ஸ்டெப் ரெடி பண்ணி அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம். எந்த ஒரு ஆப்ஷன்லையும் எதுலையுமே குறை வராது. இங்க 10 கொடுத்தா அங்கேயும் 10 கொடுப்போம். இங்க 9 இருந்தா அங்கேயும் 9 இருக்கும். அதுலயும் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டோக்கன் இது. வாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு 9 வகையான கறின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 9 வகையான கறியும் பிளேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஐஸ்கிரீமும் கொடுக்குறேன்றாங்க. இது ரொம்பவே புதுசாக இருக்குது. நான் ஏன்னா மற்ற இடத்துல எல்லாமே ஐஸ்கிரீம் கொடுக்கறதில்ல. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது
ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் 9 வகையான கறி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மரக்கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, சில்லி சிக்கனு, அது மட்டும் இல்லாமல் ஆட்டில் குடல் கொடுத்துருக்காங்க, ரத்தம் கொடுத்துருக்காங்க, முட்டை பொரியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்த காம்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன் சில்லி பீஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து 100 ரூபாய்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் கொடுத்துருக்குறாங்க, மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரசமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை கேட்கவே தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் நீங்கள் பாட்டுக்கு அள்ளி வச்சுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒன்று நான் பார்க்கல. நம்ம தான் போய் சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்செல்லாம் வர வேண்டாம், சாப்பாடு போது நீங்கள் எந்திரிக்கவே வேண்டாம். ஹாட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும், நீங்கள் பாட்டு சாப்பாடு அள்ளி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். யாரையுமே கூப்பிடவும் தேவையில்லை. இந்த வகையான கறியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சில்லி சிக்கன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஒரே விஷயம்னா சூடாக இருக்குது, அவ்வளோதான். மறுபடி சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது. அது எந்த ஒரு குறையுமே இல்லை. வளர்ப்பு கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி. ஸோ இது 3 கோழி வச்சுருக்காங்க. அந்த 3 கோழியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வளர்ப்பு கோழி, அதாவது நம்ம வளர்த்த கோழின்னு நினைக்கிறேன், இல்லை அவங்க வளர்த்த கோழின்னு தெரியல. யார் வளர்த்த கோழியோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிடணும். சாஃப்டாக தான் இருக்குது நல்லா கறி. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மண்சட்டி பானையில் வறுத்தா இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு மண்சட்டி குழம்புல வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருக்கு. அடுத்து வந்து பாய்லர் கோழி சிக்கன் வந்து சாப்பிட போதும். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். அதோட கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. நமக்கு கறி எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்ப்போம். வா செம்ம. இந்த சிக்கனுக்கு போடக்கூடிய அந்த பட்டை லவங்கம் மசாலாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றா காம்பினேஷனாக சேர்ந்து வேறு லெவலில் ஹைப் கொடுத்துருக்கு. உண்மையிலுமே இந்த 9 வகையான கறியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் மற்றதை ட்ரை பண்ணல, பட் இது டாப் நாச். ஸோ இதை கூட இன்னும் மற்றதை ட்ரை பண்ணலாம். அப்போ தான் நமக்கு எது அதை விட எது ஹையாக வந்து டேஸ்ட்டு தள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து மரக்கோழி சிக்கன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியும், நல்லா ஜூஸியாக இருக்குது. பாய்லர் கோழி, நாட்டுக்கோழி, மலைக்கோழி, வளர்ப்பு கோழி, நாட்டுக்கோழி, மலைக்கோழி. ஸோ இது 3ல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியும் மலைக்கோழியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வளர்ப்பு கோழியை விட மற்ற 2 கோழி அதிகமான டேஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும் போதே நமக்கு வந்து தெரியுது, ஒவ்வொன்றும் தனித்தனி டேஸ்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி கிடையாது, ஒவ்வொன்றும் தனி டேஸ்ட்டு. ஸோ அதை சாப்பிடும்போது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டை பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். முட்டை பொரியலுமே வேறு லெவலாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி வைப்போம் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் காரசாரமாக வச்சுருக்காங்க, நம்மளால் அது ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற 9 கறியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கறி வேணாம், ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கு ரத்த பொரியல் வைக்கிறாங்க, எனக்கு ரத்த பொரியல் வேணாம்ப்பா, நான் ரத்தம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வேறு இப்போ அந்த 9 வகையான கறியில் இப்போ ஒரு வேளை ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் தராங்கல்ல, அது உங்களுக்கு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று வேணான்னு சொன்னீங்கன்னா வேறு ஊர்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வைப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஆடு சாப்பிட போகிறோம். ஆடு எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப கெட்டியாக இருக்குது. சொல்கிற பேச்சு கேட்ட மாதிரி இங்கே பாருங்களேன், ஆட்டுக்கறி, ஆட்டுக்குடல் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பருங்க. கோழியை விட எங்கள் ஆடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஜூஸியாக வந்திருக்கு, உள்ள மசாலா இருக்கட்டும் எல்லாமே. எனக்கு என்னன்னா மற்ற இடத்துல சாப்பிட்டதில்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கையாண்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கறி வரைக்கும் நல்லா வெந்து ஜூஸியாக டக்குன்னு எடுக்காமல், அந்த சில வந்து சிக்கனு இல்லைனா மட்டன்லாம் சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த கவுச்சு வாடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஃபீல் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு கவுச்சு வாடையும் கிடையாது. சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹோமில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வந்து நாட் பேட். 100 ரூபாய்க்கு வேறே கிடையாது. சரியான ஒரு இந்த காலத்தில் 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்காது. இந்த காலத்தில் கூட 100 ரூபாய்க்கு 9 வகையான கறி இருந்து நல்ல டேஸ்டோடய இருக்குது. நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஹானஸ்ட்டாக. ஸோ இப்போ சோறை நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 9 வகையான கறியுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம். எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. எக்ஸப்ட் எனக்கு இதில் எல்லாமே பிடிச்சிருக்கு வளர்ப்பு கோழியை தவிர. ஏன்னா அதில் கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரைஸில் சிக்கன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப
நான் சொல்லலாம், இந்த பட்டை லவங்கம் அந்த கறி மசாலா எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த சாப்பாட்டை பழிச்சாங்க, நான் உண்மையிலுமே சொல்றேன். டெஃபினட்டா நான் எதுவும் சொல்ல விரும்பல. நல்லா இருக்கு, கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒருத்தர் சூப்பரா இருக்கு. குழம்பு வேற லெவல்ல இருக்கு. சிக்கன் குழம்பு நான் என்னமோ நினைச்சேன் ஒரு மாதிரி, ஏன்னா நான் ஒரு இடத்துல சாப்பிட்டேன் ஆக்சுவலி சிக்கன் குழம்பு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கவிச்சு வாடையா இருந்தது. சிக்கன் குழம்பு மாதிரியே இல்ல. பட் ஆனா இந்த இடத்துல வேற லெவல்ல சிக்கன் குழம்பு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ சிக்கன் குழம்பு நான் மறுபடியும் சேர்த்து சாப்பிட போறேன். பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல, இந்த சிட்டி லைஃப்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு குடிசைக்கு நடுவுல உட்காந்து கறி வந்து சாப்பிடுற சுகம் இருக்குல்ல, எத்தனை பேர் கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. நீங்க இந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணணும்னா டெஃபினட்டா இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. ஒர்த்தா இருக்குது உண்மையிலுமே. குழம்பெல்லாம் காரசாரமா செம்மையா வச்சிருக்காங்க. ஒரு கறி குழம்பு எவ்வளவு காரமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. என்னால அது ஃபீல் பண்ண முடியுது. பாருங்க, வேர்க்குது. கறி குழம்பு சாப்பிடும் போது எப்பயுமே வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல எல்லாம் அப்படியே ஃபேன் எல்லாம் ஓட விட்டா கூட அந்த வேர்வு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தங்க எனக்கு என் வீட்டு ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் குழம்புல ட்ரை பண்ணிட்டோம். சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா 50க்கு 45 மார்க் கொடுப்பேன். ஸோ அடுத்து மீன் குழம்புல ட்ரை பண்ணி பார்ப்போம். குழம்போட அழகிய கவிதை சிக்கனோட மீன் ஒரு கடி மேலன்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல இருக்கு. இதை மட்டும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டோம் வைங்க, இவனை அடுத்த நாள் சாப்பிட்டோம் வைங்க, சொர்க்கத்தை பார்த்துடலாம். இந்த நாக்கு இன்னொரு பைட் வேணும்னு சொல்லுது. சத்தியமா இந்த இடம் கிராமத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு ஜம்முங்க. உண்மையாலுமே கறியோட டேஸ்டா இருக்கட்டும், குழம்போட டேஸ்டா இருக்கட்டும், டாப் நாட்சா இருக்குது. உண்மையாலுமே கண்டிப்பா சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ற அளவுக்கு தான் இருக்கு. வேற லெவல்ல. இது கூட கொஞ்சம் ரத்து புரியல. என்ன ஒரே ஒரு விஷயம்னா முட்டை மிஸ் ஆயிடுச்சுங்க. முட்டை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இது பர்ஃபெக்டான காம்போ. அந்த சிக்கன் குழம்புல முட்டையை உடைச்சு அப்படியே வாயில வைக்கும் போது நாக்கு ஊறுது. 2 குழம்புமே காரசாரமா வச்சிருக்காங்க. உண்மையிலுமே வேற லெவல்ல இருக்கு. காரசாரமா இருக்குது. எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குது. பட் ஆனால் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன்னா அப்பதான் அந்த ஃபீல் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ அடுத்து எனக்கு கொஞ்சம் ஃபுட் வேணும். இப்போ நாங்கள் எந்திரிச்சு போய் கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஹாட் பாக்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பக்கத்தில் வச்சிருக்காங்க. நான் ரசத்துக்கு ஃபுட் கொஞ்சம் போட்டுக்க போறேன். யாரையுமே கூப்பிட தேவையில்லைங்க. செல்ஃப் சர்வீஸ் இருக்கிற ஒரு கிராமத்து ஸ்டைல் கறி விருந்து வேற லெவல்ல இருக்கு. அடுத்து ரசத்துல ட்ரை பண்ண போறோம். அடுத்து ரசத்துல சாப்பிடலாம். ஃபைனல் டச் ரசம். இப்போ உள்ள போன நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, வளர்ப்பு கோழி, ஆடு இது எல்லாமே ஜீரணம் ஆகணும்னா இவன் கையில தான் இருக்கு. இவனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ரசம், தக்காளி ரசம் வேற லெவல்ல இருக்கு. நான் மண்டையில இளையராஜா மெலோடியா ஒரு உண்மையை சொல்லணும்னா மனசார சொல்றேங்க, 100 rupees ஒர்த்தான காம்போ. சமையல் செஞ்சது சாப்பிட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம வீட்டுல செஞ்சு தர சாப்பாடு மாதிரிதான் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வீட்டு ஃபீலிங்கே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சமைச்சிருக்காங்க. வேற லெவலு. ஒரு கீத்து கொட்டாய்க்கு நடுவுல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல இந்த 9 வகையான கறியும் சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல். அதுவும் ஃபைனல் டச் ரசமும் வேற லெவல்ல இருக்குது. பீக்கிடுங்க. உண்மையிலுமே 100 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஃபுட். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்ததுக்கா. கறி எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருந்தது. ஏதோ வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருந்தது ஃபீல். மேலுமே ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. ஸோ ஃபைனலி காம்ப்ளிமெண்டா ஐஸ்கிரீமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். ஓகே, எல்லாருக்கும் இந்த கடையோட லொகேஷன் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலம் டு திருச்செங்கோடு மெயின் ரோட்ல பள்ளம்பட்டி அப்படின்ற ஏரியாலேயே இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்குது. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயில எக்கச்சக்கமான காம்போ வந்து வச்சிருக்காங்க. 100 ரூபாய்க்கு நீங்க பிரியாணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் இருக்கிற சில்லி சிக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து 1/4 கிலோ சில்லி வாங்கினீங்கன்னா வெறும் 60 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. இப்ப வர பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 10 வகையான கறி கொடுக்கறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு யாராவது கிராமத்து ஸ்டைல்ல கறி விருந்து சாப்பிடணும், அதுவும் குடிசைக்குடி கறியில உட்காந்து கறி விருந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த இடத்தோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from உள்ளூர் பயணம். டாடா, பாய்.